மூன்றாம் பிறை தெரியுது. ஒருத்தர் நண்பருக்கு போன் அடிப்பேன், எப்ப தெரியுது பார்த்துட்டியா அப்படின்னு. இல்லையா தெரியலையா பாரு, நல்லா பாரு, அப்படியே கீழாப்புல பாரு, இன்னைக்கெல்லாம் ரொம்ப கீழே சன்னமா தெரியுது பாரு, அந்த முகிலுக்கு கீழே இருக்குதும்பாங்க இல்லையா. அதை பார்க்குறப்ப என்ன சரி நமக்கு வரணும் நினைவு, ஆகா பெருமான் சடாமுடியில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை நான் பார்த்தோம். அப்ப பெருமான் சடாமுடி அங்க இருக்குது, சடமுடியில தான் அது இருக்குது அப்படின்னு நமக்கு நினைவு வரணும். கோடி தீர்த்தங்கள் கலந்து ஆடினும் அரணாக்கு அன்பு இல்லையே. நீ எத்தனை தீர்த்தங்களை போய் ஆடினாலும் என்ன ஆகும், அரணுக்கு அன்பு இல்லைனா. கங்கையில் குளித்தியன் காவிரியில் மூழ்கியன். கங்கையில குளிச்சானா காவிரியில குளிச்சானா, பெருமானை நினைக்காம குளிச்சினா எல்லாம் வீட்டில் ஊத்திக்கிறது ஒண்ணுதான், அங்க ஊத்திக்கிறது ஒண்ணுதான். இதே நீ அங்க குளிக்கிறது இங்க சுவாமி நினைச்சு குளிச்சோன்னா அது கங்கையில குளிச்ச புண்ணியத்தை உங்களுக்கு தரும். கங்கையில குளித்த ஏங்க நான் காசிக்கு 4 தாட்டி போயிட்டு வந்துட்டேன். சரி நல்லது.